ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபரேஷன் சிந்தூர். எல்லை தாண்டி பொசுக்கிய இந்தியா. நள்ளிரவில் அலறிப்போன பாகிஸ்தான். காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்க திட்டமிட்டு தழுவிய போர்க்கால ஒத்திகையை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் போர்க்கால ஒத்திகைக்கு முன்பே இந்திய ராணுவம் மே 7 நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதலை துவங்கியது. பொதுவாக போர் ஒத்திகை நடத்தப்பட்டால் அதன்பின் 2-3 நாட்களில் அல்லது சில நாட்கள் கழித்தே போர் துவங்கும். அதேபோன்று ஒத்திகைக்கு பின்புதான் இந்தியா போரை துவங்கும் என பாகிஸ்தான் நம்பியிருந்தது. இந்நேரத்தில் இந்திய ராணுவம் மிகவும் சாதுரியமாக பாகிஸ்தானை ஏமாற்றி இரவோடு இரவாக பக்காவாக பிளான் செய்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விமானம் மூலம் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியது. இத்தாக்குதலால் பாகிஸ்தான் நிலை குலைந்து போயுள்ளது. இந்திய ராணுவம் தாக்குதலை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதிப்படுத்தியுள்ளார். இதையடுத்து லாகூர், சியல்கோட் விமான நிலையங்களை அடுத்த 48 மணி நேரத்திற்கு பாகிஸ்தான் மூடியது. பாகிஸ்தானில் லாகூர், சியல்கோட் மற்றும் அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. துல்லியமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் 17 பேர் இறந்துள்ளனர், 55 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ராவல்பிண்டி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய முழு விளக்கத்தினை ஊடகங்கள் வாயிலாக விளக்கமளிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நிதானத்துடனும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தியது என மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைக்கவில்லை. பயங்கரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து துல்லியமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் 17 பேர் இறந்துள்ளனர், 55 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ராவல்பிண்டி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என மத்திய பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ஏவுகணையால் துவம்சமான பாகிஸ்தான். காஷ்மீரில் மக்கள் கொண்டாட்டம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணையை கொண்டு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் தாக்குதலுக்கு தயார் என்றும் வெற்றிக்கான பயிற்சி என்றும் இந்திய ராணுவம் வீடியோ பதிவு வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி என்கிற பெயரில் பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தியதில் 3 பொதுமக்கள் இறந்துள்ளனர். பாகிஸ்தான் எந்த வகையில் பதிலடி கொடுத்தாலும் திருப்பி அடிக்க எல்லையில் இந்திய விமானப்படை தயார் நிலையில் உள்ளது. பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் பதிலடிக்காக நாங்கள் அனைவரும் காத்திருந்தோம். இந்த தாக்குதல் ஆதாரங்களுடன் நடந்துள்ளது. இந்த முறை யாரும் எந்த ஆதாரத்தையும் கேட்கப் போவதில்லை. நாங்கள் ராணுவத்துடன் நிற்கிறோம் என காஷ்மீர் மக்கள் கூறினர். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். ராணுவத்துக்கு பாராட்டு மழை. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இன்று நள்ளிரவில் துவங்கியது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர்கள் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இந்திய ராணுவத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த் முழக்கங்களை மத்திய அமைச்சர்கள் சமூக வலைதளங்களில் எழுப்பியுள்ளனர். பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பிரதமருக்கு நன்றி. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி நிச்சயம் என்ற நாட்டு மக்களின் எதிர்ப்பை இந்திய ராணுவம் பூர்த்தி செய்துள்ளது. ஒருபுறம் போர்க்கால ஒத்திகை என்ற பாகிஸ்தானை திசை திருப்பி ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரால் எங்களுக்கு பெருமை, பிரதமர் மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எங்கள் மகன் இறந்தபோது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியாக நம்பினோம். இன்று ராணுவம் அளித்த உண்மையான அஞ்சலிக்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தாக்குதலில் பலியான மனோஜ் திவேதியின் உறவினர் சுப்ஹம் திவேதி கூறினார். நொறுங்கியது லக்ஷர்-இ தொய்பா கோட்டை, அலறி துடிக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதிலடி தாக்குதலை துவங்கியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் சிந்தூர் மிஷன் என பெயரிட்டுள்ளது. லக்ஷர்-இ தொய்பா, லக்ஷர்-இ முகமது உள்ளிட்ட 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்திய ராணுவத்தின் அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தான், லாகூர், பஞ்சாப் நகரங்களில் அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் லாகூர் தாக்குதலால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. லாகூர் நோக்கி சென்ற விமானங்களை பாகிஸ்தான் அரசு வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிட்டது. மருத்துவமனைகள் மற்றும் அவசர சேவைகள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் முரிட்கே பகுதியில் இருந்த லக்ஷர்-இ தொய்பா அமைப்பின் தலைமையகம் அழிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் வழக்கமாக உரை நிகழ்த்தும் மசூதியும் அழிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இதுவரை 26 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர் என கூறப்படுகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்தது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தாக்குதலுக்கு தக்க பதிலடியை சரியான இடத்தில் உரிய நேரத்தில் அளிப்போம். இந்தியாவின் தற்காலிக மகிழ்ச்சி நீடிக்காது, துக்கம் சூழ உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் தாக்குதல் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் விரைவில் தணியும் என்றார். இந்த திடீர் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் இந்தியா விளக்கமளிக்கிறது. விமர்சிப்பதில் உள்ள ஆர்வத்தை பாராட்டுவதிலும் காட்டுங்கள், ஸ்டாலின் வேண்டுகோள். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தேர்தல் அறிக்கையில் கூறிய பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் சொல்லாத பல திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை அறிவிக்கிறோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தன, எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டன என்பது பத்திரிகையாளர்களுக்கு நன்றாக தெரியும். அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பத்திரிகையாளர்களின் பங்கு மிக அதிகம். சில ஊடகங்கள் விமர்சிப்பதில் காட்டும் ஆர்வத்தை நல்ல திட்டங்களை பாராட்டுவதில் காண்பிப்பதில்லை, பாராட்டுவதில் மட்டும் மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றன என ஸ்டாலின் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் கோலாகலம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. விழாவின் 9ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் முடிந்ததும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமிகள் மாசி வீதிகளில் வீதி உலா வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.